ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது எள்ளுப்பாக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ எள் எடுத்து வச்சுருக்கிறேன், 500 கிராம், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு சின்ன கொஞ்சம் காணும், 200 கிராம் உளுத்தம்மா, வறுத்த எடுத்த உளுத்தம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நிகாச்சூட்டு தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை தண்ணியில். இது 300 கிராம் ப்ரௌன் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்கோ என்னென்னு செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த 300 கிராம் சீனியை கிரைண்டரில் நல்லா மாவாக அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் சர்க்கரை போட விரும்பினாலும் போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ சீனியை மாவாக அரைச்சிட்டேன், வழி எடுக்க போகிறேன். இப்போ இந்த எள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா கருப்பு எள்ளும் பாவிக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கேன். கருப்பு எள்ளு பாவிச்சா கொஞ்சம் கயர்ப்பு தன்மை இருக்கும், ஆனால் எண்ணெய் தன்மை கூடுதலாக வரும். நான் இந்த வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கிறேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுக்க போகிறேன் மாவா. அடிச்சுட்டேன். இதையும் இப்போ சீனி அடிச்சு வச்சுக்கிற அந்த பவுலுக்கே போட போறேன். மிச்ச எள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு எடுக்க போறேன். இப்போ இந்த எள்ளு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். சீனியையும் அதை அரைச்சதுக்குள்ளேயே போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள 200 கிராம் உளுத்தம்மா எடுத்து வச்சு நான் அதையும் போட போறேன். ஒரு பிஞ்ச் உப்பு தான் போட போகிறேன், எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் காணும். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட போகிறேன். கிணக்க உளுத்தம்மா போட்டால் நல்லா இருக்காது. எள்ளுப்பாகுண்டா எள்ளின் தன்மை தான் கூட இருக்கணும். உளுத்தம்மா கூட போட்டால் உளுத்தம்மான தன்மை தான் கூட இருக்கும். அதனால தான் 500 கிராம் எள்ளுக்கு 200 கிராம் உளுத்தம்மா போட்டேன் நான். இப்போ இந்த எல்லாத்தையும் நான் நல்லா கலந்துட்டேன். நீங்கள் இதுக்கு ஒருக்கா இனிப்பு காணுமாட்ட ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க, பார்த்துட்டு. இப்போ நான் இந்த பெரிய மிக்சரில் உளுத்தம்மா, சீனி, எள்ளு இந்த கலவையை போட்டு அடிச்செடுக்க போகிறேன். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்க போகிறேன். இது இப்போ நான் ஒரு அடிச்சிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது இன்னும் கிழக்கையில் சேர்த்து கிழக்கையில் இது நீ ஒரு அடிக்க கிடக்கு. இதை அடித்தோமா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பிடிச்சா பாருங்க, இப்படி பிடி கிடக்கு. இது நல்லா அடிபட்டுடுது. இதை இப்போ நான் இறக்க போகிறேன். இப்போ எல்லா எள்ளையும் உளுத்தம்மா, சீனி அந்த கலவையை அடித்து எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கோ, எண்ணெய் பிறந்திருக்கு, கட்டி கட்டியாக இருக்குது. இதை இப்போ நான் கட்டி இல்லாமல் கையால் இருக்க கலந்து விட போகிறேன். நான் நிகச்சூட்டு அளவான தண்ணி, மெல்லிய சூடு அந்த அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை கொஞ்சமாக, எனக்கு அப்படி ஒரே தான் ஊற்றி போடக்கூடாது, கொஞ்சமாக தான் விட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். சொட்டு விட்டால் உருண்டை பிடிக்கிறது சுகமாக இருக்கும். ஆக கிணக்க விட்டிங்களேண்டா இப்போ இந்த கலவை தண்ணி தன்மையாக போயிடும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ஒரு சொட்டு தெளிச்சிட்டு பிடிச்சிங்கண்டா சரி. ஆக சுடுதண்ணி விட்டுறாதீங்கோ, மெல்லிய சுடுதண்ணியாகவே விடுங்கோ. நான் இதுக்கு இனிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு நல்ல அளவாக இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட. சின்ன பிள்ளைகள், பெரியாக்கள் எல்லாருமே சாப்பிடலாம்.
இப்படி விட்டுட்டு பிடிச்சி பாருங்க. அப்படி பிடிபடுது. ஏன்னா இதை சாப்பிடும்போது மெல்லிசா உதிர பார்க்கும். அதால இன்னும் ஒரு சொட்டு விட போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து தண்ணி மெல்லிசா தெளித்து வந்து குழாய்ச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து உருண்டை பிடிக்கக்கூடிய அளவு பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ பாருங்க, உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இது பிடிக்கும்போது வந்து தண்ணி தன்மையாக இருக்கக்கூடாது. கையால் வந்து இப்படி இறுக்கி பிடிக்கும். பாருங்க, உருண்டை பிடிச்சிட்டேன். எண்ணெய் வந்து மெலிசா கசிஞ்சு வருது. இப்படி இப்படி இருக்கிற மாவை வந்து எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எள்ளுப்பாவை எல்லாம் செய்து முடிஞ்சுது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் வந்திருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ளே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.